வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆசியா கார்டனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா, ஒரு ஆச்சரியமான செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி தான் நிலக்கடலை செடி. ஆனால் இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? இந்த செடியில் அழகான மஞ்சள் நிறத்து பூக்கள் பூக்கும். மற்ற செடியிலெல்லாம் பூத்ததுமே அங்கேயே காய் காய்க்கும். ஆனால் நிலக்கடலையில் மட்டும் ஒரு மேஜிக் நடக்கும். இந்த பூக்கள் வாடினதுக்கு அப்புறமும் அதிலிருந்து ஒரு விழுது மாதிரி தரைக்குள்ளே இறங்கும். அந்த தரைக்குள்ளே இறங்குறது தான், அந்த விழுதுகள் தான் நிலக்கடலையாக மாறுது. அதாவது இதோட பழம் மண்ணுக்கு மேலே இல்லாமல் மண்ணுக்கு அடியில் விளையுது. அதனால தான் இதுக்கு பேர் நிலக்கடலைன்னு வந்துச்சு. அதனால தான் இதை நிலக்கடலைன்னும் நம்ம அழைக்கிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிலக்கடலையில் புரதச்சத்து ரொம்பவே அதிகமாக. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக வளரும் குழந்தைங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நிலக்கடலை செடி வளர்க்குறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நிலக்கடலை செடி ஒரு செடியை பிடுங்கினதுமே பார்த்திங்கன்னா 100 கடலை அல்லது 100க்கும் மேற்பட்ட கடலைகள்லாம் காய்ச்சிருக்கணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக நிலக்கடலை செடி மஞ்சள் கலர் நிறத்து பூ பூத்ததுக்கு அப்புறம் அதில் வேர் மாதிரி கீழே இறங்கும். விழுதுகள் மாதிரி கீழே இறங்குற நேரத்தில் நம்ம களை இழுத்து விட்றது, களை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி களை வெட்டும்போது பார்த்திங்கன்னா நிலக்கடலை அதிக அளவுலேயே காய்க்கும். ஒரு செடியிலேயே பார்த்திங்கன்னா 100 கடலை 150 கடலை இப்படி காய்க்கும். கொத்தாக காய்க்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்து பூ பூத்ததுக்கப்புறம் களை வெட்டுதல் அப்படின்னு நம்ம வெட்டிட்டோம்னா ஒரு கடலை செடியிலேயே 100 கடலைக்கு மேற்பட்ட கடலை காய்க்கும். நீங்களும் கடலை செடி போட்டிருக்கீங்களா? உங்கள் கடலை செடி எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.